முருகனுக்கு ஏன் ஆறுமுகம் என்ற பெயர் வந்தது தெரியுமா? அதுக்கு முன்னால் உங்களுக்கு முருகனை பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு காலத்தில் உலகமே இருளில் மூழ்கியது. அசுரர்களின் அரசன் சூரபத்மன் அனைத்து உலகங்களையும் அடக்கியிருந்தான். தேவர்கள் பலவீனம் அடைந்தனர். அவர்கள் ஒரே நம்பிக்கையுடன் சிவபெருமான் அருகில் சென்றனர். எங்களை காப்பாற்றுங்கள் என்றனர். அந்த நேரத்தில் சிவபெருமானின் மூன்றாவது கண் திறந்தது. அதிலிருந்து 6 தீப்பொறிகள் பறந்தன. அந்த தீப்பொறிகள் கங்கை நதி வழியாக பாய்ந்து சரவண பொய்கையில் விழுந்தன. அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் அன்புடன் வளர்த்தனர். அதனால்தான் கார்த்திகேயன் என்ற பெயரும் கூட. ஒரு நாள் பார்வதி தேவி அந்த குழந்தைகளை பார்த்தார். அவள் உணர்ந்தாள், இவர்கள் எல்லாம் ஒரே சக்தி என்று. அடுத்த நொடி அவள் அந்த 6 குழந்தைகளையும் ஒரே உருவமாக இணைத்தாள். ஆனால் அப்போது ஒரு அதிசயம். உடல் ஒன்று, ஆனால் முகங்கள் 6 முகங்கள். 6 முகன் முருகன். இதனால்தான் முருகன் எப்போதும் எல்லா திசையிலும் நம்மை காக்கிறார். முருகனின் 6 முகங்கள் 6 சக்திகளை குறிக்கும். ஞானம், தைரியம், அன்பு, கருணை, வெற்றி, ஒழுக்கம். அதனால்தான் முருகன் அனைத்து சக்திகளின் வடிவம். ஆனால் அவன் பிறந்ததற்கான காரணம் இன்னும் முடிவடையவில்லை. அந்த அசுரன் சூரபத்மன் இன்னும் உலகத்தை அழித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் முருகனிடம் வந்தனர். நீங்கள்தான் எங்கள் கடைசி நம்பிக்கை. அப்போது முருகன் தன் வேல் ஆயுதத்தை எடுத்தார். போர் தொடங்கியது. முருகன் எதிராக சூரபத்மன். அது சாதாரண போர் இல்லை. ஆகாயம் நடுங்கியது. கடல்கள் கொந்தளித்தது. மின்னல்கள் மோதின. சூரபத்மன் பல மாயாஜாலங்கள் செய்தான். பெரிய அசுர உருவங்களாக மாறினான். ஆனால் முருகன் தன் 6 முகங்களாலும் அனைத்து திசைகளிலும் பார்த்தார். ஒரே நேரத்தில் அனைத்து தாக்குதல்களையும் எதிர்த்து இறுதியில் சூரபத்மன் தோல்வி அடைந்தான். அவன் கடைசியாக ஒரு பெரிய மரமாக மாறி மறைந்தான். அந்த நேரத்தில் முருகன் தன் வேலை எறிந்தார். அந்த மரம் 2ஆக பிளந்தது. அதிலிருந்து வந்தது ஒரு மயில், ஒரு சேவல். அப்போது முருகன் கருணையுடன் சொன்னார், நீ என் பகைவர் இல்லை, இப்போ இருந்து என் சேவகர். மயில் முருகனின் வாகனமானது. சேவல் கொடியில் இடம்பெற்றது. அதனால்தான் முருகன் வெறும் போர் வீரன் இல்ல, கருணை கொண்ட கடவுள்.